சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இதற்கான அட்டகாசமான ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்துட்டு. இதுல நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே வந்து தங்களுக்கு பிடித்த பாடல தான் பாட போறாங்க. அது மட்டும் இல்லாம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த நம்மளுடைய குட்டீஸ்ல இருந்து 5 பேர் எடுத்து அவங்கள்ல ஒருத்தரை வந்து தெரிவு செய்ய போறாங்க. தெரிவு செய்ததுக்கு அப்புறமா இந்த போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து பாட போறாங்க. அவங்க வந்து பாடி கோல்டன் ஷவர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச அட்டகாசமான கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு காத்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்குது. மொபைல் ஃபோன், பைசிக்கிள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குட்டிசுமே வந்து எங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான செமையான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபன்னுக்குமே எந்த ஒரு பஞ்சமுமே இல்லாம சூப்பரான ஒரு அல்டிமேட் ரவுண்டா தான் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட் இருக்க போகுது. இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய யோகஸ்ரீ அவங்க வந்துட்டு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கோடி அருவி கொட்டுது என்ற பாடல் தான் பாடியிருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா பாடி அட்டகாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கோல்டன் ஷவருமே வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க தன்னுடைய முதலாவது பெர்ஃபார்மன்ஸ்லயே. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்ரீனிசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த லிட்டில் சாம்ப் சீசன் 4 வந்துட்டு அப்படியே தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு உங்களுடைய பாடல். உண்மையா கேட்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு டேலண்டான நம்மளுடைய குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா அசத்தி இருக்கிறாங்க. பாக்குறதுக்கான ஆவல் வந்து இன்னுமே அதிகமா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட நம்மளோட விஷ்ணு ரஞ்சன் அவங்க வந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடல் தான் பாடியிருந்தாங்க. இதுல செமையான டீட்டெயில் எல்லாம் போட்டு பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. இதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் போலயே தோணுது. அதுல நம்மளுடைய ஸ்ரீனிசர் எல்லாம் இழுத்து பாடும்போது கேட்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. நம்மளோட திவினேஷுமே வந்துட்டு சூப்பரான ஏதோ ஒரு பழைய பாடல் தான் பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அவருக்கும் கண்டிப்பா கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு. அவருக்குமே வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு கிஃப்ட்டா கிடைக்குது. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்க போகுது. யார் யாரு என்னென்ன பாடல் எல்லாம் பாடி அசத்த போறாங்க, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க போறாங்க என்றதை பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க எந்த குட்டீஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.